நான் தான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், நான் தான் இறைவனை சரணடைய வேண்டும், மற்றவர்களை துன்புறுத்தாத வகையில் என் குடும்பத்திற்கு தேவையான உணவை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சிருக்கணும். ஆனால் நான் அந்த முயற்சி செய்யாமல் இந்த காட்டிற்கு வருபவர்களை தவிக்க விட்டு துன்புறுத்தி மற்றவர்களை கஷ்டப்படுத்தி நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன். அது மிகவும் தவறு என்பதை நான் இன்று உணர்ந்தேன் அப்படின்னு அந்த வேடன் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அங்கே இந்த லிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றி சொல்கிறாரு, வேடனே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் கழிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இறை காட்சி கண்டவுடன் ஜீவன் முக்தன் ஆயிடுவாங்க இல்லையா? அப்போது இறைவன் அவருக்கு ஒரு வரம் தருவார். அது என்ன வரம்னா, உன்னுடைய நாமம் குகன் அப்படின்ற பெயரால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், ராமாயணத்தில் ராமரும் அன்னை சீதையும் தம்பி லக்குவணனுடன் வனவாசம் போகும் பொழுது படகோட்டியாக இருந்து குகன் அப்படின்றவர் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்ததாக நம்முடைய ராமாயணம் சொல்லும். அப்போ இந்த குகனுடைய வரலாறு வேடனாக இருந்து மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜையையும் செய்ததால் இறைவனுடைய காட்சியையும் பெற்று வரத்தையும் பெற்று ஸ்ரீராமருக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தையும் பெறுகிறார்.